வீடு வாசம் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன தனி மரம், வேறு ஒன்றும் வழி இல்லை. பூச்சம்மா, வயசு 60. ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன், அந்த புதுநகரில். வீட்டு வேலை பாத்திரம் வளர்க்குறது, வேறு ஒன்றும் இல்லை. சம்பளமா 1500 கொடுக்குறாங்க. திருமங்கலம் அண்ணா நகரில் இருக்கோம். யாரும் இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை. அப்புறம் எங்கே போய் உட்கார்றது? பிள்ளையும் இல்லை, புருஷனும் இல்லை, சொந்த பந்த யாரும் இல்லை. ஒத்தையில் இந்த வீட்டில் இருக்கேன் நான். அவர் இறந்து 10 வருஷம் ஆகுது. நாங்கள் மதுரையில் இருந்தோம். முதல்ல மதுரை சும்மக்கல்ல இருந்தோம். அவர் மில்ல வேலை பார்த்தாரு, நல்லா இருந்தோம். வீடு வாசம் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன தனி மரம், வேறு ஒன்றும் வழி இல்லை. காலையில் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு போவேன், இல்லைன்னா அவங்க 2 இட்லி கொடுப்பாங்க, அதோட சரி. மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க, போதும். என்ன தேவை இருக்குது சாப்பாட்டுக்கு தான்? உடல்நிலை ஒரு ஊசி போடுறதுக்கு தேவை, வேற என்ன தேவை? வேற ஒன்றும் இல்லை சாமி. என்ன கஷ்டம், உடல்நிலை கஷ்டந்தான், வேற ஒன்றும் இல்லை. யாரும் இல்லை, எந்த இதுவும் ஒரு உதவியும் கிடையாது. அதனால தான் நம்ம அம்பு ஸ்கூல் அறக்கட்டளையெல்லாம் இருக்கோம். எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. என்ன உதவி செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிருவேன். எல்லா உதவி நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறீங்கவே. என்ன நினைக்கிறது? நான் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. நல்லா உடல்நிலை நல்லா இருந்தால் அதே போதும் தான் நான் நினைப்பேன். ஆமாம், வேணுன்ற உதவி செய்கிறீங்க, அதே எங்களுக்கு பெருசு. நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? இந்த பயம் கிடையாது. நான் அப்படியெல்லாம் ஆள். நானும் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன், நல்லாத்தான் இருந்தேன். நமக்கு சூழ்நிலை சரியில்லைப்பா, அவ்வளோதான். எங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கங்க.